முதல் எதிர்ப்பே எங்கே வந்துச்சுன்னா, விஜயகாந்த் சாரை வந்து நான் வந்து ஒரு ஒரு வயதானவராக காட்டுறதுக்கும், இன்னொன்று அவர் சாராயம் காய்ச்சுறாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை எப்படி ஒரு ஹீரோ அவர் வந்து ஹீரோவாக இருக்கார், அவர் போய் சாராயம் காய்ச்சுறாரு, அவர் போய் போலீஸ்க்கெலாம் எதிராக இருக்கிறாரு அப்படின்னாலே வந்து ஒரு வில்லன் மாதிரி இருக்குது. அது இல்லாமல் வயசான கேரக்டரு, அவர் இப்போ எங்கே வந்து இப்போ இது பண்ணிகிட்ருக்காரு, இந்த மாதிரி நேரத்தில் எப்படி வயதான கேரக்டர் அப்படின்லாம் வந்தது. அதுக்கப்புறம் எண்டில் வந்து அவர் இறக்குறாருன்னும் போது யாருமே அதை ஒத்துக்கவே இல்லை. ஐயோ அவர் இறந்துட்டார். விஜயகாந்த் சாருக்கு கண்ணில் அடிபட்டுடுச்சு, துப்பாக்கியில் எதிரிலேருந்து ஷூட் பண்ணும்போது அந்த ரவை கண்ணில் பட்டு கண் இதுவாகி அப்போலோவில் இருக்கார் அப்படின்னாங்க. ஐயோ இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்கே போனால் எல்லாரும் ஒரு மாதிரி, ஐயோ இவனுக்கு படம் கொடுத்தாரு, ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுத்தாரு, அந்த துரதிருஷ்டம்தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. செந்தில் நீங்கள் வேறு யார்கிட்டாவது அசிஸ்டண்ட்டாக ஒர்க் சேர்ந்துக்குங்க, வேண்டாம் இந்த படமே ரிலீஸ் பண்ண வேண்டாம், இது ரிலீஸ் பண்ணால் என்னுடைய இமேஜுக்கு கெட்ட பேர் வந்துடும். ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் சார் பார்த்தாரா? அவர் பார்க்கல. ஓகே. அவரை சார்ந்தவங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தாங்க. எனக்குள்ள எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ அழுகை. நான் வீட்டுக்கு வந்து 2-3 நாள் அழுதவன் தான். அவ்வளோ சோகத்தில் இருந்தேன். அந்த நேரம் பார்த்து எனக்கு 2வது குழந்தை வந்து உருவாகிருந்தது. அந்த குழந்தையே நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கலைச்சிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு மன வேதனை. இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், இயக்குனர், ரைட்டர், நடிகர், இப்படி ஒரு பன்முக கலைஞர் தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். செந்தில்நாதன் சார் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எஸ்ஐசி சார், அவர்கிட்ட நீங்கள் உதவி இயக்குனர் ஆரம்பித்து இணை இயக்குனராக இருந்து விஜயகாந்த் சார் படங்களில் ஒர்க் பண்ணி தானே சார் உங்களுக்கு முதல் பட வாய்ப்பு பூந்தோட்ட காவல்காரன் வந்தது. அந்த ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள் சார். எப்படி சார் அமைஞ்சது அந்த படம்? என்னுடைய அப்பா வந்து ஜம்பு, எம்ஜிஆர் வந்து 140 படம் பண்ணார்னா 110 படத்துக்கு அப்பா தான் எடிட்டர். டைரக்டும் பண்ணியிருக்காங்களா சார்? டைரக்ஷன் நம் நாடு பண்ணியிருக்காரு. 2 முதலமைச்சர்களை வச்சு படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா படம் பண்ணியிருக்காரு. அப்பா கிட்ட எஸ்ஏ சந்திரசேகர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். ஓகே. அந்த ஒரு இதுவும் இன்னொன்று என்னென்னா, நாங்கள் சின்ன வயசில் விளையாடினதெல்லாம் வந்து வாகினி ஸ்டுடியோவில். அந்த வாகினி ஸ்டுடியோவில் இன்சார்ஜ் வந்து நீலகண்டன் சார். அவர் வந்து சந்திரசேகர் சாருக்கு மாமனார், அதான் சோபா மேடத்துக்கு அப்பா. அவருடைய பழக்கமும் எங்களுக்கு இருந்ததுனால 2 குடும்பமும் அதாவது ரொம்ப க்ளோஸாக தான் பழகியிருப்போம். அந்த ஒரு காரணத்தினால நான் வந்து சந்திரசேகர் சார்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு சொல்லி நீலகண்டன் சாரை தான் கேட்டேன். அப்புறம் தான் அவர் வாங்க நான் கூட்டிகிட்டு போய் சேர்த்து விட்றேன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் சேர்த்து விட்டேன். அதில் தான் வந்து நெஞ்சிலே துணிவு இருந்தாலிருந்து நீதிக்கு தண்டனை வரைக்கும் ஒரு 10 வருஷம் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். நிறைய படங்கள் விஜயகாந்த் சார் படங்கள் தான் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதில் எனக்கு அவருக்கும் நல்ல ஒரு பழக்கம், அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்னென்னா, விஜயகாந்த் சார் என்ன சொன்னார்னா, செந்தில் டைரக்ஷனை நான் கால்ஷீட் தர்றேன், செந்தில் டைரக்ஷன் பண்ணால் நான் ஹீரோவை நடிக்க தயார் அப்படின்னார். அதை கேள்விப்பட்டு ஜாக்பாட் சீனிவாசன் சார், ஸ்ரீதேவி மேனேஜர் தெரியும், ஜாக்பாட் சீனிவாசன் சார் தான் முதல்ல வந்து படம் பண்ணணும்னு சொல்லி வந்தார். அவருக்கான கதையெல்லாம் ரெடி பண்ணி எல்லாமே இது பண்ணோம். அவர் சைட்லேருந்து அவருக்கு வந்து பிரபு சார் நல்ல பழக்கம். அதனால் நீங்கள் வந்து முதல் படம் விஜயகாந்த் சார், பிரபு சார் 2 பேரையும் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னாரு. விஜயகாந்த் சாரும் அதுக்கு சம்மதிச்சார். நல்லாயிருக்கும் தான், முதல்ல உனக்கு வந்து பெரிய வாய்ப்பாக இருக்கும்ப்பா, ஜனங்க மத்தியில் ஒரு பெரிய பேர் எடுக்கலாம் அப்படின்னாரு. அதுக்கான எல்லா வேலைகள்லாம் பார்த்து எல்லாம் பண்ணோம். அவர் ஜாக்பாட் சீனிவாசன் சார் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப கரெக்டாக இருப்பார், எல்லா விதத்துலேயுமே கரெக்டாக இருப்பார். எல்லாமே எழுத்துப்பூர்வமாக இருக்கணும்னு வேறு நினைப்பார். அது சில காரணங்களால் சில பேருக்கு அது ஒத்துக்கலாது. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் விஜயகாந்த் சார், இல்லை வெளி ப்ரொடியூசர்ஸு வெளி இதுனா கூட நீ நினைக்கிறத வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. ஒரு 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும்னா 50 பேர் தருவாங்க. நீ அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், பிரம்மாண்டமாக அப்படி பண்ணணும்னு நினச்சா அவ்வளோத்துக்கு அவங்க எப்படி வருவாங்கன்னு சொல்ல முடியாதுப்பா. அதனால் நானே படம் பண்ணுறேன்,
நானே தயாரிக்கிறேன், நானே ஹீரோவாக நடிக்கிறேன். நீ என்ன எப்படி எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரியான ஜேர்னல் எப்படி நீங்கள் பயணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் என்னுடைய பேனர்லேயே பண்ணுங்க அப்படின்னாரு. உங்களுக்காக தான் தயாரிப்பாளராக ஆமா. மாறுறாரு. தயாரிப்பாளரா இல்ல, அதுக்கு முன்னாடி தயாரிப்பாளரா மாறுன உழவன் மகன் ஒரு படம் தான் பண்ணாரு. உழவன் மகன் பண்ணாரு. அந்த படத்துல சில கசப்பான அனுபவங்கள சந்திச்சாரு. ஏன்னா, அதிக நாட்கள் ஷூட்டிங்கு. 200 நாள் ஷூட்டிங்கு, நெறைய செலவுகள், அதுக்கேத்த மாரியான பிஸ்னஸ் அது இதெல்லாம். அதனால அந்த படத்துல வந்து இனி தயாரிக்கக்கூடாது. வெறும் கதாநாயகனா இருப்போம். அதுல வர வருமானத்துல நம்ம வந்து சாப்பிட்டா போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில இருந்தாரு. அதுக்கப்புறம் சரி செந்திலுக்கு வாக்கு குடுத்துட்டோம். அதனால 2வது படம் நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு தான் இந்த 2வது படத்த தயாரிச்சாரு. இந்த படமும் நமக்கு கைகூடலைன்னா, நாம இனி தயாரிப்பிலே இருக்கக்கூடாது. நம்ம ஹீரோவா நடிச்சா போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில தான் இந்த படம் ஆரம்பிச்சாரு. இந்த படத்தினுடைய வெற்றி தான் அவர வந்து 54 படங்கள எடுக்க வச்சது. ஓகே. ஒரு செல்வமணியோ, ஒரு உதயகுமார், அறிவுதய இவங்கெல்லாம் நெறைய பேர் பன்னீர் இவங்கெல்லாம் வர்றதுக்கே காரணம் இந்த பூந்தோட்ட காவல்காரன் தான். நீங்களும் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்காது. ஆமா. இந்த படத்தினுடைய வெற்றி தான் அவர வந்து பெரிய தயாரிப்பாளரா இல்ல மறுபடியும் படம் எடுக்கணும், நெறைய படம் எடுக்கணும், நெறைய பேருக்கு வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் ஏற்பட்டுச்சு. அந்த படத்திலே நெறைய கசப்பான அனுபவங்கள், அந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து நெறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் தாண்டி தான் படம் வந்து வெளிவந்தது கண்டிப்பா. கேள்விப்பட்டோம். என்ன சார் நடந்தது? என்னன்னா, ஒரு ஒரு புது இயக்குனர்னா என்னென்ன பிரச்சனைகள சந்திப்பாங்கன்றதுக்கான இதுதான் அதெல்லாம். அப்படி சில பிரச்சனைகள்லாம் நெறைய நடந்துச்சு. அ அதாவது கதை விவாதத்திலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் விவாதங்கள்லாம் வரும். சில இது வேண்டான்னுவாங்க, அது வேண்டான்னுவாங்க, மறைமுகமா போய் சொல்லுவாங்க. அப்ப அவர் வந்து நம்மகிட்ட வந்து, "ஏன்பா இது இந்த சீன் கொஞ்சம் இதுவா இருக்கான்னு." "இல்ல, இல்ல இது 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 இதுக்காக வச்சிருக்கேன். இது இதுக்காக வச்சிருக்கேன்." முதல் எதிர்ப்பே எங்க வந்துச்சுன்னா, விஜயகாந்த் சார வந்து நான் வந்து ஒரு ஒரு வயதானவரா காட்டுறதுக்கும், இன்னொன்னு அவர் சாராயம் காய்ச்சுறாரு அப்படின்னு சொல்லும்போது, இல்ல, இல்ல எப்படி ஒரு ஹீரோ அவர் வந்து ஹீரோவா இருக்காரு. அவரு போய் சாராயம் காய்ச்சுறாரு. அவரு போய் போலீஸ்க்குலாம் எதிரா இருக்கிறாரு. அப்படின்னாலே வந்து ஒரு வில்லன் மாரி இருக்கு. அது இல்லாம வயசான கேரக்டரு. அவரு இப்போ எங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாரி நேரத்தில எப்படி வயதான கேரக்டர் அப்படின்லாம் வந்தது. அதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்லும்போது, அவரு வந்து விஜயகாந்த் சார் வந்து எப்பவுமே என்னன்னா, இல்ல ஒரு இயக்குனருடைய நடிகர் தான் அவரு. நம்ம சொல்லும்போது, இல்ல செந்தில் ஏதோ ஏதோ ஒரு விதத்தில பண்றாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எண்டுல வந்து அவர் இறக்குறாருன்னும்போது யாருமே அத ஒத்துக்கவே இல்ல. ஐயோ! அவர் இறந்துட்டா கடைசியில அவர் இறந்துட்டாருன்னா அப்புறம் என்னங்க? ஐயோ! அப்படிலாம் இருக்கக்கூடாது. சென்டிமென்ட்டா ஒர்க் அவுட் ஆகாம அப்படிலாம் ஆமா. அதெல்லாம் வேற சொன்னாங்க. இப்படியெல்லாம் சொல்லும்போது, அதுக்கேத்த மாரி சில சம்பவங்கள் நடந்துச்சு. கரெக்ட்டா எனக்கு வந்து ஹோட்டல்ல பாம்குரோல ரூம் போட்டு குடுத்துருக்கிறாரு. ரூம் போட்டு குடுத்து 2வது நாள் நான் வந்து அந்த ஹோட்டலுக்கு போய் கதைய வந்து ரெடி பண்ணிட்டுறேன். ரெடி பண்ணும்போது பார்த்தா, திடீர்னு எனக்கு காலையில நைட்டே எனக்கு வந்து ஒரு 12, 1 மணிக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில தான் லைட்மேன்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள்ல ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாரி விஜயகாந்த் சாருக்கு கண்ணுல அடிபட்டுடுச்சு. துப்பாக்கில எதிர்லருந்து ஷூட் பண்ணும்போது, அந்த ரவ கண்ல பட்டு கண் இதுவாகி அப்போலோல இருக்காரு அப்டின்னாங்க. ஐய்யய்யோ! இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நான் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க போனா எல்லாரும் ஒரு மாதிரியா, ஐயோ! இவனுக்கு படம் குடுத்தாரு, ஹோட்டல்ல ரூம் போட்டு குடுத்தாரு. அந்த துரதிர்ஷ்டம் தான் இந்த மாரி ஆயிடுச்சு. வேணாம்ப்பா நீ அவர நீங்க பார்க்க வேணாம்ப்பா அப்படின்லாம் தடுத்தாங்க. என்ன பார்க்கவே விடல. ராவுத்தர் சார். அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம ஏன் ஒருத்தர்ன்னு சொல்லணும். எல்லாருமே வேண்டாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நானு மறுநாள் போனேன். 2 நாள் கழிச்சு தான் என்ன வந்து அப்படியே நானா தான் எல்லாரையும் மீறி கொஞ்சம் போய் எட்டி பார்த்தேன். அப்போ ஒரு கண்ணு முழுக்க பேண்டேஜ் போட்டிருந்தது. ஒரு கண்ணு மட்டும் தான் அப்படி திறந்து பார்த்தாரு என்ன. பார்த்தோனே, "என்ன செந்தில் வாங்க, உள்ள வாங்க" அப்படின்னாரு. "இல்ல, இல்ல பரவாயில்லங்க." "இல்ல, இல்ல உள்ள வாங்க" அப்படின்னு பக்கத்தில நிக்க வச்சு, "ஏன்பா இது போயிட்டுருக்கா? டிஸ்கஷன் போயிட்டுருக்கா? பாம்குரோலேருந்து தானே வர்றீங்க?" அப்படின்னாரு. "இல்லைங்க உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னோனே பாம்குரோ ஹோட்டல் ரூமை காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து நான் வீட்டிலேருந்து தாங்க வரேன்" அப்படின்னா. இதெல்லாம் என்ன? எனக்கு கண்ணுக்கு அடி போடுறதுக்கும், நீ ஹோட்டல்ல டிஸ்கஷன் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படின்ட்டு உடனே அவருக்கு ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுங்க அப்படின்னாரு ராவுத்தர் தான். உடனே இப்ராஹிம் ரூம் போடுங்க அவருக்கு. "நீ முதல்ல ரூமுக்கு போப்பா. போய் நீ கதைய பாரு. நான் ஒரு 2 நாள்ல வெளிய வந்துற போறேன். அப்புறம் என்ன இருக்கு உனக்கு? நான் 2 நாள்ல வரேன். நான் நேரா வந்து கேட்குறேன். இல்ல ரெடி பண்ணிட்டீங்களா ஓரளவுக்கு நான் அப்படியே ரெடி பண்ணியிருக்கேங்க" அப்படின்னேன். "சரிப்பா நான் ஒரு 2, 3 நாள்ல வந்துருவேன்ப்பா" அப்படின்னாரு. "நீ நீ முதல்ல ஹோட்டலுக்கு போப்பா" அப்படின்னாரு.
அதுக்கப்புறம் தான் ஹோட்டலில் ரூம் போட்டு மறுபடியும் டிஸ்கஷன் போயிட்டே இருந்தது. எல்லாம் இதுவாயிடுச்சு. ஜனவரி 1 எனக்கு வந்து ஒரு சென்டிமெண்ட் எப்பவுமே நான் வந்து விஜயகாந்த் சார் வந்து நான் சந்திரசேகர் சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போதே, சார் ஜனவரி 1 விஜயகாந்த் சார் டேட் வாங்கி எதாவது பண்ணுவோம் சார், படம் பண்ணுவோம். அதுக்கான கதை இது பண்ணுவோம். சரிப்பா, சரிப்பான்னுவாரு. நீ போய் கேளுப்பா அப்படின்னுவாரு. நான் போய் கேட்பேன். உடனே விஜயகாந்த் வந்துடுறேன் அப்படின்னுவாரு. கரெக்ட்டா நெறைய வருடங்கள் வந்து ஜனவரி 1 வந்து எங்க ஷூட்டிங்கில தான் இருப்பார். எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் டைரக்ஷன்ல தான் இருப்பாரு. அதே சென்டிமெண்ட்ட வச்சு நான் என்ன இது பண்ணேன்னா, இந்த படத்தையும் நம்ம ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு, முதல்லே விஜயகாந்த் சார்ட்ட அந்த டேட் வாங்கியிருந்தேன். "எப்பா நம்ம எப்பவுமே ஜனவரி 1 இருப்போமே, அதே மாரி இந்த 1988 இந்த ஜனவரி 1ம் நம்ம வந்து ஒண்ணா இருக்கணும்." அப்படின்னு சொல்ல கால் ஷீட் வாங்கி வச்சுருந்தோம். அதே மாரி ராதிகா மேடத்துக்கிட்டயும் கால் ஷீட் வாங்கி வச்சுருந்தோம். வாணி விஸ்வநாத், ஆனந்த், நம்பியார் சார் எல்லாரும் உடைய டேட் எல்லாம் வாங்கி பக்காவா பிளான் பண்ணி வச்சிருந்து ஆனா பார்த்தா இந்த ஹீரோயின் கிடைக்கல. அந்த வாணி விஸ்வநாத் கிடைக்கல. அது ஒரு பிரச்சனை இருக்கும்போது எல்லாரும் இல்ல, இல்ல வேண்டாம், வேண்டாம். அந்த டேட்ட வேற யாருக்காவது குடுத்து பண்ணலான்னா, நான் தான் ரொம்ப அடம்ப்ட்டா இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த பொண்ணு கிடைக்கும். எப்படியும் பொண்ணு கிடைக்காம போகாது. ஹீரோயின் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. நானும் ராஜராஜன் கேமராமேனும் 2 பேரும் சேர்ந்து ஹீரோயின எப்படியாவது அப்படியே போய் காலேஜ் வாசல்ல எங்கேயாவது அப்படி தேடுவோன்னு சொல்லி விஜயகாந்த் சாருடைய வண்டி எடுத்துக்கிட்டு தான் போனோம். போய் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு எம்ஜிஆர் நகர்கிட்ட ஒரு பொண்ணு வந்து ஒரு ஒரு இதுலேருந்து ஒரு ஓரத்துலேருந்து ஒரு இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகுது. கரெக்டாக எங்கள் வண்டியை கிராஸ் பண்ணி போகுது. அப்புறம் தான் ராஜராஜன் சொன்னாப்புல, "சார் பொண்ணு ஏதோ நல்லா இருக்கிற மாரி இருக்குன்னு." அப்புறம் அந்த பொண்ணு போன வீடு பார்த்தா ஒரு சின்ன வீடா இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே போனோம். போய் பொண்ணு பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஆனா பாவாடை சட்டை மட்டும் போட்டிருந்தது. ஏம்மா அவங்க இது வர மலையாளின்றதுனால பாவாடை சட்டை மட்டும் போட்டிருந்தாங்க. "ஏம்மா தாவணி இருக்கான்னா?" "தாவணி இல்ல" அப்படின்னாங்க. அவங்க அம்மாவுடைய புடவையே 2ஆ கிழிச்சு அதை தாவணியா மாட்டி, "இந்த மாரி விஜயகாந்த் சார் அங்கே இதில கற்பகம் ஸ்டுடியோல இருக்காரு. உங்க பொண்ண கொஞ்சம் அனுப்பிச்சிங்கன்னா கூட்டு போய் காட்டிடுவேன்" அப்படின்ட்டு, பொட்டு மட்டும் நெத்தியில வைக்க சொல்லிட்டு, அப்படியே கூட்டிட்டு அந்த விஜயகாந்த் சார் வண்டியிலேயே கூட்டிட்டு போய் அந்த பொண்ண காட்டினோன்னே, பார்த்தோன்னே அவரு, "ரொம்ப நல்லா இருக்கேப்பா. உனக்கும் கதைக்கெல்லாம் ஓகே தானேன்னாரு. "கதைக்கெல்லாம் இந்த பொண்ணு கரெக்ட்டா இருக்குங்க" அப்படின்னு சொன்னேன். அதே மாரி அப்படியே கூட்டிட்டு போய் ராவுத்தர்கிட்டயும் காட்டிட்டு, பொண்ணு நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே, அந்த பொண்ண தான் பூந்தோட்ட காவல்காரன்ல ஹீரோயினா இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே படப்பிடிப்பெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தா ஆனந்துக்கு இதிலேருந்து ஊட்டியில ஒரு பாறையிலேருந்து கீழ விழ சொன்னேன். அது கீழ விழுந்தோனே பார்த்தா, இது உடைஞ்சு போச்சு, கால் உடைஞ்சிருச்சு. கால் உடைஞ்சு என்ன பிளானிங்னா, கரெக்ட்டா 30 நாள்ல படத்த முடிச்சு, உடனே 1 மாதம் போஸ்ட் புரொடக்ஷன் பண்ணி படத்த ரிலீஸ் பண்ணணும்னு பக்கா பிளான் பண்ணி வச்சிருந்தேன். இந்த கால் உடைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அப்படியே பேக்கப் ஆயி ஊட்டியிலேருந்து பேக்கப் பண்ணி இங்க மெட்ராஸ்க்கு வந்துட்டு, அவர விஜய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம். அது அது க்யூர் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாசம் ஆயிடுச்சு. ஏற்கனவே முதல்ல ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆமா. விஜயகாந்த் சார் கண்ணுல அடி, கண்ணு போய் ஒரு இதுவாயிடுச்சு. கால்ல இப்படி அடி, ஒரு இதையும் ஒரு நெகட்டிவா ஆமா. எடுத்துப்பாங்க. நெகட்டிவாவே நெறைய விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் 1 1/2 மாசம் எதுவுமே இல்லாம அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் சரி கால் நல்லானோனே ஷூட்டிங் பண்ணலாம், ஊட்டிக்கே போலாம் அப்படின்னாரு. பாட்டெல்லாம் கூட ஃபாரின்ல எடுக்கலாம் செந்தில்னாரு. நான் தான் சொன்னேன், "செலவெல்லாம் வேண்டாங்க. இது ஊட்டிக்கே போக தேவையில்ல. இங்கேயே இருக்கு. குன்றத்தூர் இருக்கு, அப்புறம் சிவாஜி கார்டன் இருக்கு. அங்க மேட்ச் பண்ணிக்கலாம் நம்ம." அப்புறமா வந்து அந்த இது இருந்தது. அப்போ பொட்டானிக்கல் கார்டன் இருந்தது. செம்மொழி பூங்காவா. அது மாரி இருக்கு. இங்கேயே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, செலவ கட்டுப்படுத்தி இங்கேயே மேட்ச் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அப்போ கூட சாங் மட்டுமாவது போயிட்டு வாங்க ஃபாரினுக்குன்னா, "இல்ல வேண்டாங்க. இங்கேயே பண்ணலாம். ஒண்ணுமே தப்பே கிடையாது. நல்லாயிருக்கும். இங்கேயே பண்ணலாம்." அப்படின்னு நெறைய டான்ஸர்ஸ போட்டு, சுந்தரம் மாஸ்டர் தான் டான்ஸ் மாஸ்டர். இங்கேயே பண்ணி, இங்கேயே முடிச்சு தான் படத்த இது பண்ணோம். அதுக்கப்புறம் என்னென்ன கசப்பான அனுபவங்கள்லாம் வந்துருச்சுன்னா, படம் பார்த்து டபுள் பாசிட்டிவ் பார்த்தாங்க. படம் பார்த்தோன்னே கொஞ்சம் திருப்தி இல்லாம போயிடுச்சு. ஓகே. அந்த விஷயத்த அவர்கிட்டயும் சொல்லிட்டாங்க. "திருப்தி இல்ல படம். நல்லா வரல. இது கரெக்ட்டா பண்ணல. இதனுடைய இதெல்லாம் தவறா இருக்குது." அப்படின்னு சொன்னோனே டபுள் பாசிட்டிவ்னா ராவா இருக்கும். ரீ ரெக்கார்டிங்லாம் ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தோம். அத பார்த்துட்டு தான் ரீ ரெக்கார்டிங் குடுக்கலான்னு நெனச்சோம். அதுக்குள்ள இந்த மாரியான ஒரு தவறான இதெல்லாம் வந்துட்ட உடனே, கமெண்ட்ஸ் வந்த உடனே, அவரும் என்ன பண்ணாரு, சரி வேண்டான்ற முடிவுக்கு வந்தார். ரீ ரெக்கார்டிங்கே பண்ண வேணாம். சரி ஏதோ கஷ்டப்பட்டோம். நம்ம வெயில்லயும், மழையிலயும், நெருப்புலயும், அதுலயும் இருந்து ஃபைட் பண்ணி, அத பண்ணி, இத பண்ணி சம்பாரிச்சோம்.
அந்த பணம் கொஞ்சம் நமக்கு விரயம் ஆயிடுச்சு அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்துட்டார். வந்துட்டு தான் இல்லை என்னையும் என்ன சொல்லிட்டாரு, இல்லை செந்தில் நீங்கள் வேறு யார்கிட்டாவது அசிஸ்டண்ட்டாக ஒர்க் சேர்ந்துக்குங்க, வேண்டாம் இந்த படமே ரிலீஸ் பண்ண வேண்டாம், இது ரிலீஸ் பண்ணால் என்னுடைய இமேஜுக்கு கெட்ட பேர் வந்துடும். ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் சார் பார்த்தாரா? அவர் பார்க்கல, ஓகே. அவரை சார்ந்தவங்க சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தாங்க. இது வந்து இமேஜுக்கு இதுவாகிடும் அப்படின்ட்டு இதை எடுத்து வச்சிடலாம் செந்தில்னார். ஓகேங்க அப்படின்ட்டு. ஆனால் எனக்குள்ள எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ அழுகை. நான் வீட்டுக்கு வந்து 2-3 நாள் அழுதவன் தான். அவ்வளோ சோகத்தில் இருந்தேன். அந்த நேரம் பார்த்து எனக்கு 2வது குழந்தை வந்து உருவாகிருந்தது. அந்த குழந்தையே நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கலைச்சிட்டேன். அந்த அளவுக்கு எனக்கு மனவேதனை. அதை இப்போ நினச்சாலும் என்னால் வந்து தாங்கவே முடியும். அவ்வளோ வேதனை அடைஞ்சேன். அதுக்கப்புறம் தான் ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் தான் சரி யாருக்கிட்டையாவது அசிஸ்டண்ட்டாக சேரணுமே அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். அது இருந்துட்டு ஒர்க் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அளவு போயிருக்கணும். படம் பண்ணணுமா. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார் அவரே என்ன பண்ணார், ஒரு மேக்கப் மேனை அனுப்பிச்சு, சார் நீங்கள் உங்களை பார்க்கணுன்னாருன்னா, இல்லைப்பா வேண்டாம், எப்போ அந்த படமே வேண்டாம் ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் நான் அவரை பார்க்குறதுல வந்து எனக்கு எந்த விதமான இது இல்லைப்பா, நான் பார்க்க வரலை, சாரின்னு சொல்லிவிடுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு மறுநாள் இன்னொருத்தர் அனுப்பிச்சு, டிரைவர்லாம் அனுப்பிச்சு, இல்லை நான் ஒரு 5 நிமிஷம் பார்க்கணுன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு. அப்போது அந்த டிரைவர்கிட்ட சொல்ல, இல்லைப்பா நான் பார்க்கவே விரும்பலை, எனக்கு இந்த ஜென்மத்தில் நான் அவரை பார்க்க விரும்பலை, என்னை விட்டுருங்க, தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிறேன், நான் எங்கேயோ ஒரு வேலைக்கு போய்க்கிறேன், நான் எப்படியோ படைச்சிருவேன் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் இல்லை நீங்கள் வரலைன்னா அவர் வரேன்றாரு அப்படின்னாங்க. ஐயோ அப்படிலாம் இந்த தகவல்லாம் விஜயகாந்த் சார் அவருக்கு போயிடுச்சு, போய் சொல்லிட்டாங்க, அவர் வரமாட்டேன்ட்டாரு, அவர் பார்க்க மாட்டேன்ட்டாருன்னெலாம் சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே தான் அவர் நானே வரேன் அப்படின்னும் போது நான் ஐயோ அவர் பெரிய ஹீரோ, அவர் இது பண்ணாமல் நான் இல்லைப்பா ஒன்றும் இல்லை, நானே வரேன், நான் என்னை விட்டு கொடுத்து என்னுடைய இதில் மனசாட்சி, என்னுடைய வேதனைகள் வலிகள் எல்லாத்தையுமே நான் விட்டு கொடுத்து நான் சந்திக்க வரேன்னு சொன்னேன். எங்கே இருக்கிறாருன்னு, ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருக்காருன்னாங்க. உடனே நேராக ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போனேன். போன உடனே அவர் உள்ளே ஏதோ நடிச்சிட்டு இருந்தாருன்னாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்தார், நான் நின்றுட்டு இருந்தேன். அப்போ கூட மேக்கப் ரூமில் உட்காருங்கன்னாங்க. இல்லை உட்காரல, நான் இப்படியே வெளியவே பார்த்துட்டு இப்படியே போயிடுறேன் அப்படின்னா. அவர் கரெக்டாக வந்தார். வந்த உடனே உள்ளே வாங்க அப்படின்னாரு. அப்புறம் தான் இல்லை என்ன விஷயமா இருந்தாலும் இப்படியே சொல்லுங்கள், நான் இப்படியே போயிடுறேன் அப்படின்னு. இல்லை உள்ளே வா அப்படின்னாரு. அப்புறம் தான் சரி இவ்வளோ தூரம் கூப்பிட்றாரு. உங்களுக்கு அவர் மேலே கொஞ்சம் வருத்தம் இருந்தது? அப்போ வருத்தம் இருந்ததுன்னா என்னென்னா, ஒரு நல்ல ப்ராஜெக்ட், ஒரு நல்ல ஒரு கதை, ஒரு நல்ல ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை வந்து இப்படி சொல்லி கேட்டாரேன்னு தான் அந்த மன வருத்தம் தான் இருந்தது, தவிர வேறு எந்த மன வருத்தமும் எனக்கு கிடையாது. அதுக்கப்புறம் நான் உள்ளே போய் உட்கார்ந்த உடனே, இல்லை இதை ரீரெக்கார்டிங் பண்ணணும், ரீரெக்கார்டிங்க்கு கொடுங்க, ராஜா கிட்டே போய் இளையராஜா கிட்டே போய் பேசுங்க, பேசி இதை ரீரெக்கார்டிங் பண்ணுங்க அப்படின்னு. நீங்கள் கரெக்ட் இதுவாக தான் சொல்கிறீங்களா, இல்லை அப்புறம் மாற்றம்லாம் இருக்காது? ஏன்னா நான் இளையராஜா சாரை போய் பார்த்துட்டு ராஜா வந்து படம் பார்க்கணுன்னு சொன்னதுக்கப்புறம், இல்லை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தகவல் சொல்லி அப்புறம் அது வந்து வேண்டான்னு சொல்லி நிராகரித்தா, அப்புறம் நான் ராஜா சாருக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை திரும்ப அந்த ப்ராஜெக்ட் அது அப்படின்னோடனே, இல்லை கன்ஃபார்மாக படத்தை வந்து ரீரெக்கார்டிங்க்கு அனுப்பலாம், நீ வந்து ராஜா சாரை பார்த்துட்டு எப்போ அவர் படம் பார்க்குறாருனோ அப்போ படத்தை போட்டு காட்டுங்க அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு ஒரு பெரிய இது இல்லை, ஒரு சந்தோஷம்லாம் இல்லை. ஏன்னா எனக்கும் ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. படம் பார்த்தோன்னே எனக்கும் ஒரு சின்ன ஒரு, ஏன்னா எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொல்லும்போது அந்த கண்ணோட்டத்துலேயும் நம்ம பார்க்கும்போது நமக்கும் அந்த மாதிரி ஒரு தவறான தாட்டே உங்களுக்கும் திணிச்சிட்டாங்க. ஆமாம், எனக்கும் அந்த தாக்கம் இருந்துச்சு. ஒரு சமயம் நல்லா தான் எடுக்கலையோ, நல்லா தான் இல்லையோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு ராஜா சாரை போய் பார்த்தேன். இளையராஜா சார் அப்போ நாளைக்கே பார்த்துறேனப்பா அப்படின்னாரு. சரி சார் நான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன் சார் தேட்டர் அப்படின்ட்டு. அதுக்கான தேட்டரை அரேஞ்ச் பண்ணி ராஜா சார் பார்க்க இது பண்ணார். ராஜா சார் வந்து எப்பவுமே தனியாக தான் பார்ப்பார். அது என்ன நம்மளுடைய நேரம் என்னன்னு தெரியல, அந்த நேரம் பார்த்து கோகுல கிருஷ்ணா கூட கூட்டிகிட்டு போயிட்டார், ஃபாசில் சாருடைய ரைட்டரு. அவரை கூட கூட்டிகிட்டு போய் படத்தை பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே கொஞ்சம் இதுவாக தான் இருந்திருக்குது, பெருசாக அவருக்கும் ஒரு நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு. அதில் இவரும் கோகுலகிருஷ்ணாவும் கொஞ்சம் ஏதோ இது பண்ணியிருக்காரு. அடுத்த நாள் வந்து இந்த படத்தை வந்து வாங்கின ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அடைக்கலராஜ் எம்பி தான் வாங்கியிருக்காரு, திருச்சிக்கு வாங்கியிருக்காரு.
அவர் ஏதோ ஒரு விஷயமா கோகுலகிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேச, கோகுலகிருஷ்ணன் உடனே அவர்கிட்ட, "சார் நேற்று ஒரு படம் பார்த்தோம், பூந்தோட்ட காவல்காரன், செந்தில்நாதன் ஒரு புது டைரக்டரை விஜயகாந்த் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த படம் பார்த்தோம், அவ்வளோ திருப்தி இல்லை" அப்படின்னிருக்காரு. உடனே அவர் அடைக்கல ராஜ் என்ன பண்ணியிருக்காரு, விஜயகாந்த் சாருக்கு ஃபோன் பண்ணி, "சார் நான் வந்து உங்ககிட்ட கொடுத்துருக்குற அமௌண்ட் வந்து கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணால் பெட்டராக இருக்கும். படம் கொஞ்சம் சரியில்லைன்னு ஓவரால் டாக் இருக்குது" அப்படி. உடனே இவர் என்ன பண்ணார், "என்னடா இது இப்படி இருக்குதே, ரீரெக்கார்டிங்கே ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே இவ்வளோ பிரச்சனைகள் வருது, பண்ணலாமா வேண்டாமான்னு வேற ஒரு மறுபடியும் ஒரு டைனமோ அவர் மறுபடியும் இது பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இது என்ன சூழ்நிலையும் தெரியாது, இவர் ராஜா சார் மறுநாளே பண்ணணுன்ட்டார். ஓகே. ரீரெக்கார்டிங்க நாளைக்கே ஆரம்பிங்கன்ட்டார். அதனால் வேறு வழி இல்லாமல் சரி ஆரம்பிச்சிடும் பண்ணிடுவோம். எவ்வளோ பணம் கிடைக்கிறது பெருசு இல்லையா? ஆமாம், எவ்வளோ பணம், அதில் இதுவும் இதுவான மாதிரி நினச்சிப்போம் அப்படின்ட்டு ரீரெக்கார்டிங் ஆரம்பித்து படம் பண்ணிட்டாங்க. படம் பண்ணி ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆச்சு. அப்போ கூட யாருமே பார்க்கல படத்தை. ஏன்னா படம் வந்து சரியில்லைன்ற அந்த இது. அதனால் ஒரே ஒரு ஷோ, டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோ போடுங்க எம்எம் தேட்டரில். அதனுடைய ரிசல்ட்டு பார்த்துட்டு என்னென்னு முடிவு பண்ணணும், ரிலீஸ் பண்ணுறதா வேண்டாம்னு அப்புறம் முடிவு பண்ணணும். கரெக்டாக எம்எம் தேட்டரில் போட்டாங்க எல்லாம். இளையராஜா சார் ஸ்டுடியோ இருக்குது, அதான் எம்எம் தேட்டர் இல்லையா? இப்போ இளையராஜா தேட்டர் கரெக்ட். அப்போ வந்து அது எம்எம் தேட்டராக இருந்தது. அப்போ இவர் தான் மோகன் சார், எடிட்டர் மோகன் சார். அப்புறம் படம் பார்த்தாங்க. பார்த்தோன்னே பார்த்தா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன படம், என்னம்மா எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு. அப்போ வந்து செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்லைன்னாலும் அங்கேருந்தே லேண்ட்லைனில் டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஒரு ஏரியாவுக்கு 10 டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோன் பண்ணுறாங்க. நீங்களும் இருக்கீங்களா அந்த ஷோ? நானும் இருக்கேன். நான் மட்டும்தான் இருக்கேன். என்னை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் சார், ராவுத்தர் எல்லாரும், என்னடா இது வேறு படம் கிடையாது பார்த்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி இதுவாகி, சரி பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி இது பண்ணால் பெரிய அளவில் வியாபாரம் நடந்து பெரிய அளவில் லாபம் கிடச்சி பெரிய அளவில் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகுது. மிகப்பெரிய ஹிட்டானது தான். அவங்களே எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஹிட்டு. அதே மாதிரி அவர் விஜயகாந்த் சார் எண்டில் கிளைமேக்ஸில் இறந்ததை கூட தூக்க சொல்லி நிறைய ரீரெக்கார்டிங்க்கு அப்புறம் கூட அதை தூக்கிடலாம், அது வேண்டாம் அப்படின்னாங்க. ஏன்னா அப்போ பார்த்தாரு, டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கணுன்னு தான் இவங்க எல்லாரும் பார்த்தாங்க. விஜயகாந்த் சாரே பார்த்தாரு. அப்போ தான் படம் பார்த்தோன்னே அவர் இறந்துட்டாங்கன்னொன்னே மற்றவங்களாம் அப்படி இப்படின்னு எழுந்தாங்க. இவர் மட்டும் அப்படியே தான் உட்காந்துருந்தார். இவருக்கும் கண் கலங்கிடுச்சு. இறந்தது தானே இதுப்பா. அப்புறம் அதில் வந்து பாட்டு போட சொல்லி நான் தான் ராஜா சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி அது எண்டில் ஒரு 4 வரி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் பண்ணி. சரின்னு சொல்லிட்டு அவரே அப்போவே எழுதி அப்படியே பாடினார். அந்த பாட்டு தான் இன்றைக்கி அவர் நிஜமாக இறந்ததுக்குள்ளே இவ்வளோ தூரம் அந்த பாட்டு இதுவாச்சு. அப்புறம் தான் மற்றவங்களாம் சொல்லும்போது அதை இறக்கிறத எடுத்துடலாம் அப்படின்னும்போது விஜயகாந்த் சார் தான், இல்லை எனக்கே ரொம்ப ஃபீலாக இருக்குது, அப்போ ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அதை நினச்சி தான் செந்தில் எடுத்துருக்குது, அதனால் அப்படியே இருக்கட்டும், படத்தில் எதையுமே எடுக்க வேண்டாம், படம் அப்படியே ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் அப்படியே ரிலீஸ் பண்ணாங்க. அந்த இறந்தது தான் மிகப்பெரிய அதனுடைய வெற்றிக்கே அதான் பெரிய காரணமாக இருக்குது. அந்த படத்தில் தான் முதல் முறையாக வயதான கேரக்டரில் நடிக்கிறாரா? வயதான இல்லை, அதுக்கு முன்னாடி நடித்ததில்லை, அதுதான் நடித்தார். அதுக்கு இன்ஸ்பிரேஷன் எனக்கு என்ன அப்படின்னா, ஞான ஒளின்னு ஒரு படம் நான் சின்ன வயசில் பார்த்தேன். அது பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த கேரக்டர் மேலே, அந்த சிவாஜி கேரக்டர் மேலே எனக்கு ஒரு இது இருந்தது. நம்ம முதல்ல படம் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் எடுக்கணும். அதுலேயும் ஆண்டனி தான் அந்த சிவாஜி சாருக்கு பேர், அதே பேரை தான் இதுலேயும் வச்சேன். அதே விக்கு தான், அதே ஸ்டைல் விக்கு தான் இதுலேயும் இருக்கும். அதே மாதிரியே எல்லாருக்கும் சிலுவை எல்லாமே அதே மாதிரியே தான் கொண்டு வந்தது. ஆனால் முதல்ல இதை சொல்லலை. அப்புறம் தான் படம் முடிஞ்சு சக்ஸஸ் ஆனவொன்னு தான் அவர் கேட்டார் விஜயகாந்த் சார், இது என்னப்பா இப்படி ஒரு கேரக்டரை மனசில் வச்சு சொல்லிகிட்டே இருந்த, ஆண்டனி இப்படி இருப்பா, இப்படி தான் சிலுவை போட்டுருவோம் அப்படிலாம் இது பண்ணியப்பான்னாரு. எனக்கு ஒன்று இந்த மாதிரிங்க ஞானவழி படம் பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த ஒரு இது இருந்தது, அதை வரேன். அதே மாதிரி எனக்கு வந்து முதல் படத்தில் நான் பாலு மகேந்திரா சார் தான் கேமராமேனாக போடணுன்னு எனக்கு ஆசை இருந்தது. நான் அதை தான் விஜயகாந்த் கிட்டே சொன்னோன்னே அவர் என்ன சொன்னார், நீங்கள் போய் கேளுங்க, அவர் என்ன சம்பளம் கேட்குறாரு நான் தரேன், நம்ம பண்ணுவோம் அப்படின்னார். அப்புறம் அவர்கிட்ட போய் நான் சொன்னோன்னே அவர் என்ன சொன்னார்னா, கமர்ஷியல், நீங்கள் எஸ்ஏ சந்திரசேகர் ரெஸ்டண்ட்டு ஒரு கமர்ஷியலான ஒரு டைரக்டர்கிட்டேருந்து வந்திருக்கு, அது இல்லாமல் இந்த படத்தை வந்து ஒரு 30-35 நாளில் முடிக்கணும்னு வேறு சொல்கிறீங்க, அதுக்கு நான் வந்து இது பண்ண மாட்டேன், எனக்கு என்னென்னா சூரியன் வெளியே வந்தால் நான் உள்ளே போயிடுவேன், சூரியன் உள்ளே போனால் தான் நான் வெளியே வருவேன், அதனால் அது 3-4 மாதம் ஆகிடும் இந்த ப்ராஜெக்டை முடிக்க. என்ன மாதிரியே ரிசல்ட் வேணும்னா என் அசிஸ்டண்ட் ராஜராஜன் இருக்கான், அவனை போடுங்க,
அப்படின்னாரு. அப்புறம் தான் ராஜராஜனை போய் பார்த்து அவரை கேமராமேனாக போட்டு படம் பண்ணேன். ரொம்ப நன்றி சார். உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட திரையுலக அனுபவம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். ஓகே சார். நன்றி சார். நன்றி.